ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா டிக்ஷனரிஸ். லாஸ்ட் எபிசோட டாஸ்கோட ஆன்சர் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். First question. What is a tuple in Python? Pythonல tuple என்னன்னா it is an immutable collection of elements. Option is B. Now once tuple create பண்ணா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. Next. How do you define a tuple with single element? So tupleல single element எப்படி define பண்ணனா t equal to open parenthesis of 5 comma close parenthesis. So option is B. Next. What will be the output of the following code? t equal to open parenthesis of 1 comma 2 comma 3 print t of 1. So 1 ஓட இருக்கிற பொசிஷனோட எலிமெண்ட் கேக்குறாங்க. So option is B. Next, which of the following operations not allowed in tuples? Tuple எந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா modifying element. So option is C. Next, what will be the output of the following code? T equal to open parenthesis of 10 comma 20 comma 30 print len of t. T ஓட லென்த் கேக்குறாங்க. So option is B. டிக்ஷனரிஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச டிக்ஷனரிலாம் நம்ம ஏதாவது வேர்டுக்கு மீனிங் தெரியலனா அந்த மீனிங் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் பைத்தான்லேயே டிக்ஷனரிஸ். வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு தான் கீ. ஸோ அதுக்கான மீனிங் இருக்குது, அந்த மீனிங் தான் இங்கே வேல்யூ. டிக்ஷனரி இன் பைத்தான். A dictionary in Python is a built-in data type used to store data in key value pairs. டிக்ஷனரியில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். வேல்யூ எதாவது சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபிகேஷன், டெலிஷன் பண்ணணும், நம்ம கீ வச்சு தான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். கீ ஃபியூச்சர்ஸ் ரிட்டர்ன் யூசிங் கர்லி பிரேசஸ். நம்ம லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டியூபில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேரன்சிஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் அஸ் நம்ம டிக்ஷனரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டோர் டேட்டா எஸ் கீ வேல்யூ. ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கீ அதுக்கான வேல்யூ தருவோம். கீஸ் ஆர் யூனிக்யூ அண்ட் இம்யூட்டபிள். யூனிக்யூனா ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடாது. இம்யூட்டபிள்னா வி கான்ட் சேஞ்ச். ஸோ கீஸ் எப்பயுமே யூனிக்யூவாக இருக்கணும் அண்ட் இம்யூட்டபிளாக இருக்கணும். வேல்யூஸ் கேன் பி எனி டேட்டா டைப். நம்ம கீ கொடுக்குற வேல்யூ வந்து எந்த டேட்டா டைப் வேணா இருக்கலாம். இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். டிக்ஷனரிஸ் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிளாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்டேட், டிலீட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ். Dictionary underscore name equal to open curly braces key1 colon value 1 comma key2 colon value 2 close curly braces. டிக்ஷனரிக்கான நேம் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேசஸ். கீயும் வேல்யூ செப்பரேட் பண்ணுறதுக்காக கோடன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு கீ வேல்யூ போகிறோம், இன்னொரு கீ வேல்யூ போகிறோம், செப்பரேட் பண்ணுறதுக்காக கம்மா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஓப்பன் பிரேஸ் ஆஃப் நேம் கோலன் ரவி கம்மா ஏஜ் கோலன் 21 கம்மா கோர்ஸ் கோலன் எம்சிஏ கம்மா மார்க்ஸ் கோலன் 85. ஸோ இதில் நேம், ஏஜ், கோர்ஸ், மார்க்ஸ் இதில் வந்து கீ, ரவி 21, எம்சிஏ 85 இதில் வந்து வேல்யூ. ஸோ நம்ம டிக்ஷனரியில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், கீ வேல்யூ பெருசாக ஸ்டோர் பண்ணுவோம். ஆக்சஸிங் வேல்யூஸ். டிக்ஷனரியில் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணால் த்ரூ நம்ம கீ வச்சு தான் பண்ணுவோம். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம். ஸ்டூடெண்ட்ன்ற டிக்ஷனரியில் நேம்ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அவுட்புட் இஸ் ரவி. பிரிண்ட் ஸ்டூடெண்ட் அட் கெட் ஆஃப் ஏஜ். கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ன்ற டிக்ஷனரியில் ஏஜ்ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஆடிங் அண்ட் அப்டேட்டிங் எலிமெண்ட்ஸ். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ன்ற டிக்ஷனரியில் 4 கீஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கீ ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் காலேஜ் ஈக்குவல் டு ஏபிசி காலேஜ். இதில் காலேஜ் வந்து கீ, ஏபிசி காலேஜ் வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் அப்டேஷன். ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஈக்குவல் டு 90. ஆல்ரெடி மார்க்ஸில் 85 இருக்குது. இப்போ 85 ரிமூவ் பண்ணிட்டு நான் 19ன்ற வேல்யூ அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிமூவிங் எலிமெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் அட் பாப் ஆஃப் ஏஜ். ஏஜ்ன்ற கீ ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பாப் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். டெல். ஸ்டூடெண்ட் ஆஃப் கோர்ஸ். கோர்ஸ்ன்ற கீ நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் டெல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆட் கிளியர். கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்டையராக எல்லா ஐட்டம்ஸையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். டிக்ஷனரி மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் கீஸ். கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரியில் இருக்க எல்லா கீஸும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேல்யூஸ் மெத்தட். வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் மெத்தட். ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸ் நம்மளால் ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்டேட் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரி அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாப் மெத்தட். பாப் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான கீ மட்டும் நம்மளால் ரிமூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டாட் கீஸ். கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா கீஸையும் நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். நேம், ஏஜ், கோர்ஸ், மார்க்ஸ், நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண காலேஜ். ஸோ இது எல்லாமே கீஸ். ஸோ இந்த கீஸை நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கறதுக்காக நான் கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ். வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ஷனரிக்கு வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். லூப்பிங் த்ரூ டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் லூப் எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் கீ கம்மா வேல்யூ இன் ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ் கோலன் பிரிண்ட் கீ கம்மா கோலன் கம்மா வேல்யூ. ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் கீ வேல்யூ பேர்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ அதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். கீ ஸ்டோர் பண்ணுறதுக்காக கீன்ற வேரியபிளும், வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேல்யூன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். பிரிண்ட் கீ கம்மா
கோலன் கம்மா வேல்யூ. ஸோ கீ இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். கோலன் டபுள் கோட்ஸ் கொடுத்தனால எனக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும் வேல்யூ. ஸோ அதில் என்ன வேல்யூ இருக்கும்? ரவி 21 MCA மார்க்ஸ் 90 காலேஜ் வந்து ABC காலேஜ். ஸோ இந்த வேல்யூ எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நெஸ்டட் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி கொடுத்தா அதுதான் நெஸ்டட் டிக்ஷனரி. ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பிரேஸ் ஆஃப் 1 கோலன் ஓப்பன் பிரேசஸ் ஆஃப் நேம் கோலன் ஆஷா கம்மா கோர்ஸ் கோலன் MCA க்ளோசிங் பிரேசஸ் கம்மா 2 கோலன் ஓப்பன் பிரேசஸ் ஆஃப் நேம் கோலன் ரவி கம்மா கோர்ஸ் கோலன் MBA க்ளோசிங் பிரேசஸ் அண்ட் மெயின்கான க்ளோசிங் பிரேசஸ். இதுல 2 டிக்ஷனரிஸ் இருக்கு. 1 கோலன் நேம் கோலன் ஆஷா கம்மா கோர்ஸ் கோலன் MCA இது வந்து ஒரு டிக்ஷனரி கம்மா 2 கோலன் நேம் கோலன் ரவி கம்மா கோர்ஸ் கோலன் MBA. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா பிரிண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் 1 ஆஃப் நேம். ஸோ 1 என்ற டிக்ஷனரியில் நேம்ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் 2 ஆஃப் கோர்ஸ். ஸோ கோர்ஸ்ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கீஸ் தரணும். இந்த எபிசோட் டாஸ்க் இதுதான். இந்த எபிசோட் டாஸ்கோட ஆன்சர் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.